ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ராதிகாவா? நான் உன்னை தேடிக்கிட்டு ஆபீஸுக்கு போனேன், நீ அங்க இல்ல. இத பாரு, நீ இதுவரை பார்க்காத இன்பகரமான இடங்கள்லாம் இந்த டெல்லியில நிறைய இருக்கு. நீ ரெடியாரு, நான் வந்து அழைச்சு போறேன். மூர்த்தி, உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் ராதிகா தனி மரமா நிக்கிறா. இன்னும் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? யார் பேசுறது? நான் சுகுணா பேசுறேன். சுகுணாவா? நீ எப்ப வந்த? நேத்துதான் வந்தேன். ராதிகா டெல்லியில இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன காரணம்? நீ அங்கே இரு, நான் நேர வந்து பேசுறேன். வர வேண்டிய அவசியம் இல்ல. சுகுணா வந்திருக்கா. அவளுக்கு காதலின் சிதமான தாஜ்மஹாலை காட்டணும், செங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும். என் கனவு கன்னியோட இந்த டெல்லி பூரா சுத்தி பார்க்கணும். ஓ சாரி, தேங்க்யூ வெரி மச். ராதிகா தன்னை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி இருந்தான். அப்படி சொன்னா டெல்லியை விட்டே ஓடி போடுவேன்னு பயமுறுத்தி இருந்தான். அவ டெல்லிக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்களும் அவளை தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டீங்க இல்லையா? நான் சென்னையை விட்டு டெல்லிக்கு வந்த காரணமே உன் மேல உள்ள அக்கறையால. அப்படின்னா? ஐ மீன், உனக்காகத்தான் நான் உன் தங்கையை நிழல் போல தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். காலம் என்ன புரிய வைக்கும், என் மேல உனக்கு கனவு பறக்கணும் தான் காத்து. போதும் மூர்த்தி, போதும். இனிமையான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணும் ராதிகா இல்ல. சுகுணா, ராதிகா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண் இல்ல. அவ லட்சத்துல ஒருத்தி. அவ ஒரு நெருப்பு. எவ்வளவோ அச்சமூட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல புடம் போட்ட தங்கமா வெளியே வந்தவ. எந்த சபலமும் அவளை நெருங்கினது. பாசி படிச்ச நிலத்துல வழுக்கி விடாம நடந்தவ. அவள மாதிரியே எல்லா பெண்களும் இருந்துட்டா உலகத்துல வம்ச விருத்தியே இல்லாம அழிஞ்சு போயிடும். அப்படி தனக்குத்தானே கண்டிப்பையும் கட்டுப்பாட்டை வளர்த்துக்கிட்டவ. என் வயிற்றுல பால வந்துட்டீங்க. இருட்டுலதான் விளக்கனோட அருமை தெரியும். இரண்டு சமயங்கள்ல என் ராதிகா மானத்தை பாதுகாத்திருக்கா. எங்க குடும்ப பெருமையை நிலைநாட்டி இருக்கா. 1000 சுகுணாக்கள் சேர்ந்தா கூட ஒரு ராதிகாவாக முடியாது. ஏன்னா நான் பாதுகாப்புலயே பத்திரமா இருந்தவன். அவ்வளோ சோதனையிலிருந்து மீண்டு வந்திருக்கா. அந்த குடும்ப விளக்க கையெடுத்து கும்பிட துடிச்சிட்டு இருக்கேன் மூர்த்தி.